மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற கோரி பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். நான் என்ன சொல்றேன், நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு இருக்கோம்ப்பா. எங்க ஜாதியே எங்களுக்கு கிடையாது, மதம்லாம் கிடையாது. இதுல என்னன்னா, இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்தில் இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்யறாங்களோ என்ற சந்தேகம் வருது. அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட், மதவாதத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு. நோ, எங்களுக்கு அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி, எங்க கட்சி நான் தொடங்கினதே இஸ்லாமியர்கள் வச்சுதான். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க போறதுல நாங்க கலந்து அதிமுக கலந்துக்கிற சொல்லி எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்க எதுவும் கலந்துக்கிட்டோமா? நான் போனானா? எங்க கழக நிர்வாகிலாம் போனாங்களா? அங்க இருக்க கழக நிர்வாகிலாம் வந்தாங்களா அந்த தீபம் ஏற்றுறதுல? ரஜினிகாந்தின் படையப்பா திரைப்படம் வரும் 12ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுகிறது. ரஜினிகாந்த் சினிமாவில் அறிமுகமாகி 50 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி படம் ரிலீஸ் செய்யப்படுகிறது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலும் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாக வேளாண்மை துணை இயக்குனர் அறவாழி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பாதிப்புகளை ஆய்வு செய்த அவர், எந்த விவசாயிகளும் விடுபடாத அளவிற்கு கணக்கெடுப்பு நடைபெற்று அதற்கான நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.